நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, அர்ச்சனா, நீ இங்கேயா? வணக்கம் பெரியம்மா. நல்லா இருமா. வணக்கம் பெரியப்பா. வணக்கம்மா. அர்ச்சனா, நீ இங்க எப்படிமா? அது நானும் டுகும் பார்க்குக்கு வந்திருந்தோம். அதான் போற வழியில உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்ல வேலை செஞ்ச அர்ச்சனா. உங்க ரெண்டு பேரையும் பார்த்து மனசு நிறைஞ்சிருச்சு. மாப்பிள்ள வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது அவர் ஆபீஸ் வேலையிலேயே ரொம்ப பிஸியா இருக்காரு. அவருக்கு வெளியில வரதுக்கு கொஞ்சம் கூட டைமே கிடைக்கிறது இல்ல. பரவாயில்ல அர்ச்சனா, உங்க 2 பேரையும் தான் நாங்க பாத்துட்டோமே. மாப்பிளையும் மத்தவங்களையும் நாங்க இன்னொரு தடவை பாத்துக்கிறோம். நாங்க காலையில 11 மணி பஸ்ஸை பிடிச்சு கிளம்பிடுறோம். காலையில நேரத்துல ரஷ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்பா இப்படி அவசரப்படுற? சாயந்தரம் வரைக்கும் இருக்க பரவாயில்ல. வேண்டியதானே? அர்ச்சனாவோட குழந்தைய பார்க்கணும்னு நினைச்சோம், அதான் பாத்துட்டோமே. பெரியப்பா, நீங்க வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும் பெரியப்பா. அடுத்த தடவை நான் நிச்சயமா வருவேன். இல்ல இல்ல, ஐயோ வேண்டாம், ஏன் இப்படி பண்றீங்க? இது உனக்கு ஒண்ணும் கொடுக்கல அர்ச்சனா. இது நம்ம வீட்டு குழந்தைக்கு. இந்தாடா செல்லம். அப்புறம் அர்ச்சனா, உங்க புகுந்த வீட்டுல எல்லாரையும் விசாரிச்சதா சொல்லிடுமா. சரி. வீட்ல இருந்து பாருங்க. ஒரு நிமிஷம். எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க? அம்மா, நான் பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் இங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அர்ச்சனா, என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த நேரத்துல இப்படி பண்றதுதான் நல்லது. என்னெல்லாம் நடந்து போச்சு இல்லம்மா. நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல இப்படி எல்லாம் நடக்கும்னு. எனக்கும் மாப்பிள்ளை பத்தியும் சூர்யாவை பத்தியும் கவலையா தான் இருக்கு. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாம் சரியாயிடுமா. உன் வாக்கு பழிச்சா நல்லா இருக்கும். போமா. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க ஜிம்ல ஜாயின் பண்ணுமா மேடம்? ஆமா, நாங்க ஜிம்ல ஜாயின் பண்ண வந்திருக்கோம். மேடம், இந்த ஜிம்ம க்ளோஸ் பண்ண போறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? 2-3 மாசத்துக்கு முன்னாடி தானே இதை ஓபன் பண்ணாங்க. நீங்க சொல்றது சரிதான் மேடம், இப்பதான் ஓபன் பண்ணாங்க. ஆனா சில இஷ்யூஸ்னால க்ளோஸ் பண்ண போறாங்க. உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா நான் வேற ஜிம்மோட நம்பர் தரட்டுமா? இல்ல இல்ல, இதுதான் எங்களுக்கு ரொம்ப பக்கம். மேனேஜர் மேம், நீங்க ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வாங்களேன். சரிங்க மேடம், இதோ வந்துடுறேன் சார். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. ஏதாவது முக்கியமான வேலையா? அண்ணா, என்னோட முதுகு வலிக்காக டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு. அர்ச்சனா, நீ எதுக்காக ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும்? நான் மேனேஜர் சொல்லி எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றேன். அது அண்ணா, நாங்க யாருன்னு மத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறோம். அது நல்லா இருக்காது இல்லனா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்புறம் அண்ணா ப்ளீஸ் நீங்களும் யாருக்கும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட தயங்காம சொல்லுங்க. சூர்யா கூட கார்த்திக் மாதிரியே தான் இருக்கா. முகத்துல ஒரு தெளிவே இல்ல பாரு. ஆமாமா, நீங்க மேனேஜர் சொன்னதை கேட்டீங்களா? ஜிம் உண்மையிலே க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்றாரு. இதுல உண்மை என்ன பொய் எதுன்னு நாம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணுமா? ஆமா அர்ச்சனா, நமக்கு நேரம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. மேடம், நீங்க ஃபார்ம் அப்புறமா ஃபில் பண்ணி கொடுங்க.
இப்போ நீங்க எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாங்கம்மா. எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. ஒருவேளை நான் கீழே விழுந்துட்டேனா? இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. ஹலோ மேடம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஆமா. ஆமா. எக்ஸசைஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, நீங்க எந்த பக்கமா வாங்க. வாங்க மேடம். வாங்கம்மா. வாங்க மேடம், வாங்க, இப்படி வாங்க. நீங்களும் வாங்க மேடம். மேலே ஏறி நில்லுங்க மேடம், பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. இங்க பாருங்க மேடம், இதுதான் ஸ்டார்ட் பட்டன். இதோ இங்க இருக்கு, இதுதான் ஸ்டார்ட் பட்டன் மேடம். நீங்க ஒருவேளை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதை மெதுவா இன்க்ரீஸ் பண்ணணும். பயப்படாதீங்க, அம்மா. பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. அம்மா, பார்த்து மெதுவாம்மா. மேடம் ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். ஆ. அர்ச்சனா, நீ ஒண்ணு பண்ணு. வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி குழந்தை என்ன பண்றான்னு கேளு. சரிம்மா, நான் கால் பண்றேன். போனை நான் லாக்கர்ல வச்சிருக்கேன். அங்க போய் எடுத்துக்கிட்டு நான் ஃபோன் பண்றேன். சரி. நீங்க ஜாக்கிரதையா பண்ணுங்கம்மா. ஆ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இங்க வர எல்லா கிளையண்ட்ஸ் கிட்டையும் ஜிம்மை க்ளோஸ் பண்ண போறோம்னு சொன்னேன்ல. எல்லாரையும் நம்ம ஜிம்முக்கு அனுப்பிடு. நீ இப்படி செய்வேங்கிறதுக்காக தானே உன்னை நம்ம ஜிம்ல பார்ட்னர் நான் ஆக்கிருக்கேன். அந்த வேலையை தான்ப்பா சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வர்ற கஸ்டமர்கிட்ட எல்லாம் அதான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஜிம்ல ஜாயின் பண்ணுங்கன்னு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். நீ கவலையே படாத, இன்னும் 2 வாரம் தான். அதுக்கப்புறம் இந்த ஜிம் நிரந்தரமா க்ளோஸ் ஆயிடும். என்னோட பாஸ் 2 பேர் இருக்காங்களே, ஒருத்தர் பார்த்தாலே எரிஞ்சு விழுறாங்க. 2 பேரும் முகம் கொடுத்து பேசிக்கிறதே இல்ல. எதை சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லுவாங்க. அதனால என்னோட வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இந்த சாக்க வச்சு நான் 2 பேரையும் பேச விடாம நல்லா சண்டை மூட்டி விடுறேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, இவங்க பிசினஸ் நான் எப்படி முடிச்சு கட்டுறேன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஜிம் தான் நம்பர் 1 ஜிம்மா இருக்க போகுது. என்ன சொல்ற? என்ன நீ என்ன சொல்ற அர்ச்சனா? ஆமாம்மா, நான் என்னோட 2 காதால இதை கேட்டேன். அப்ப சரி, உடனே கார்த்திக் கிட்ட இதை சொல்லலாம். சூர்யாவையும் அங்க வர சொல்லலாம். நேருக்கு நேரம் நிக்க வச்சு பிரச்சனையை தீர்த்துடலாவா? வேண்டாமா, இப்ப நாம அவசரப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மேனேஜர் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கான். அதனால நம்ம பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். இதே மாதிரி அவன் எத்தனை விஷயங்களை பண்ணிருப்பான். அவன் இங்க 3 மாசமா வேலை பாக்குறான். அவன் நிச்சயமா நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கியிருப்பான். அண்ணா அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி அவன் என்ன திருட்டு வேலை செஞ்சு வச்சிருக்கானு தெரியலையே. யார்கிட்ட என்னெல்லாம் சொன்னானோ. ஆமாமா, நீ சொல்றதும் சரியாதான் படுது. நாம இப்ப அவசரப்பட்டு சொல்ல போய் நம்ம 2 பேரையும் பத்தி ஒரு புதிய கதை உருவாக்கி அதை அவங்க கிட்ட சொல்லி பிரச்சனையை ஆரம்பிப்பான். ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் கார்த்திக், நீ என்னையும் உங்க அண்ணனையும் சேர்த்து வைக்க தான் வந்தியான்னு கேட்பாரு. அவரு இங்க ஜிம்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னு சொன்னல, ஜிம்முக்கு வந்தா ஜிம்மோட வேலையை மட்டும்தான் நீ பாக்கணும், வேற எந்த விஷயத்திலயும் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆமா அர்ச்சனா, நீ சரியாதான் சொல்ற. முதல்ல நம்ம இந்த மேனேஜரை பத்தி சரியா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கார்த்திக் கிட்டயும் சூர்யா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடலாம். நம்மள பத்தி அவர் எதுவும் சொல்லாத மாதிரியும் நம்ம பாத்துக்கலாம். ஆமாமா. சரி, இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். குழந்தை நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்பட போறா. ஆமா, வா வீட்டுக்கு போலாம். கார்த்திக், மாப்பிள்ள, இது பிரியறதுக்கான பேப்பர்ஸ் நான் என்னோட சைடு ரெடி பண்ணிட்டேன். நீங்க ஒரு தடவை பாத்துக்குங்க, அப்புறம் மறுபடியும் குறை சொல்லாதீங்க.
இது என் சைடுல நான் ரெடி பண்ண பேப்பர்ஸ். இதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் லாயருக்கு அனுப்பிடலாம். அப்புறம் ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆயிடும். இவங்க இப்படியே இருக்கிறது தான் நல்லது. இவங்க சண்டை எந்த அளவுக்கு பெருசாகுதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. ரொம்ப வலிக்குதாமா? ஆமா அர்ச்சனா, இன்னைக்கு நாள் இல்ல, கொஞ்சம் நிறையவே எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு. கால் வலிக்கிற வலி தாங்கவே முடியல. சாரிம்மா, என்னாலதான் நீங்க இப்படி தேவையில்லாத கஷ்டம்லாம் பட வேண்டியதா இருக்கு. நாளையில இருந்து இங்க வர வேண்டாமா? நானே போய்க்கிறேன். ஏம்மா, ஏன் வர வேண்டாம்னு சொல்ற? நான் என்ன உனக்காக மட்டும்தான் வரேனா? நான் நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்துக்காகவும் தான் வரேன். கார்த்திக்கும் சூர்யாவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் ஆசை. அதை நினைச்சா இதெல்லாம் ஒரு வலியா சொல்லு? அது மட்டும் இல்லாம யாரா இருந்தாலும் இந்த காலத்துல கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல. இன்னைக்கு கொஞ்சம் ஆர்வ கோளாறுல கொஞ்சம் அதிகமாவே பண்ணிட்டேன். அதான் ரொம்ப வலிக்குது. தேங்க்ஸ்மா. நீங்க என் கூட இருக்கிறதுனால எனக்கு நம்பிக்கையும் தைரியமும் இன்னும் அதிகமாகிக்கிட்டே வருதுமா. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த மேனேஜரை பத்தி நாம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஆனா எப்படிமா? நாம சொல்றதை இவங்க நம்பணுமே. நாம எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணி ஆகணுமா. 2 பேரும் பிரியறதுக்கான பேப்பர்ஸ் கூட ரெடி பண்ணிட்டாங்க. நீ கவலைப்படாத அர்ச்சனா. கெட்டதை நினைக்கிறவங்களை விட நல்லது நினைக்கிறவங்களுக்கு தான் பலம் அதிகமாவே இருக்கும். நம்ம நினைக்கிறதா நமக்கு பலமே. நீ வேணா பாரு, இந்த பலத்தாலேயே நம்ம ஜெயிக்க போறோம் பாரு. அந்த மேனேஜர் எவ்வளவு வேணா புத்திசாலியா இருக்கட்டும் விடு, ஆனா நம்ம தான் ஜெயிக்க போறோம். நீ வேணா பாரு. அப்பா, நானும் கார்த்திக்கும் பேப்பர்ஸை ரெடி பண்ணிட்டோம். முறையா பிரியறதுக்காக. எல்லா விஷயமும் முறையா நடக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இப்ப எதுக்காக இதெல்லாம் எங்க கிட்ட சொல்ற? சொல்ல வேண்டிய நேரத்துல உனக்கு எங்க கிட்ட சொல்லணும்னு தோணல. இப்போ அனாவசியமா எதுக்காக எங்க கிட்ட சொல்லணும்? உனக்கு என்ன தோணுதோ அதை செய். அப்பா இல்ல, நான் வேண்டாம். நீ எனக்கு புரிய வைக்க தேவையில்லை. உங்க 2 பேரோட ஈகோ ப்ராப்ளத்தினால நீங்க 2 குடும்பங்களையும் நிரந்தரமா பிரிக்க பாக்குறீங்க. நீ இவ்வளவு பிடிவாதக்காரனா, இவ்வளவு சுயநலவாதியா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. விஸ்வநாதா, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இப்படி கோவப்படுறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. இது உனக்கே தெரியும்ல. ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். நம்பர்தா இருந்தாலும் யார நம்புறது? அவங்க தப்பு பண்ணிருந்தாலும் நம்ம பக்கமும் தப்பு இருக்குல்ல. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. இதுல உங்களோட தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க? ஆமாண்ணே, உங்க சைடுல இருந்து இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணீங்க. முயற்சி பண்றது வெற்றி அடையறதுக்காக. நான் அன்னில இருந்து இத பத்தி எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன். அன்னைக்கு நாம போய் பேசின நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சம்மந்திக்கு நம்ம எது சொன்னாலும் அது வருத்தத்தை உண்டாக்குது. சூர்யாவுக்கும் கார்த்திக்குக்கும் புரிய வைக்க முடியல. சம்மந்தியையும் வருத்தப்பட வச்சிட்டோம். அன்னைக்கு ஒரே ஒரு நிமிஷம் நாம வாயை திறக்காம இருந்திருந்தா நிச்சயமா அன்னைக்கு அந்த சூழ்நிலையே மாறி இருக்கும். நாம செஞ்ச ஒரு சின்ன தவறு நம்ம அர்ச்சனா வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு எவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்கு தெரியுமா? நம்ம அர்ச்சனா வேதனைப்படுறதுக்கு நானே காரணம் ஆயிட்டேன். அவளை நேருக்கு நேரா என்னால ஃபேஸ் பண்ண முடியல. விஸ்வநாதா, என்ன அமைதியா பண்ணுவேன்? இருப்பா.
உங்கள் விஜய். டுகு, நான் வீட்ல இருக்கேன். நான் ஒண்ணு இப்ப ஜிம்ல இல்ல. நீ வந்து என் கூட இப்ப விளையாடலாம். நீங்க ஜிம்ல எங்களை இப்படிதானே பாத்துட்டு இருந்தீங்க? திருட்டுத்தனமா? உனக்கு ஜிம் பிடிச்சிருக்கா அர்ச்சனா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு ஜிம்ம பத்தி எதுவும் பெருசா தெரியாது. ஆனா இன்னைக்கு பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை ரெடி பண்ண நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கும் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்க புதுசா ஜாயின் பண்ணோம்னு தெரிஞ்ச உடனே அங்க ட்ரெயினர்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்களோ எல்லாரும் ஒருத்தரா வந்தாங்க. எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், மெஷினை எப்படி யூஸ் பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நாங்க வர வரைக்கும் எங்க கூடவே இருந்தாங்க. இதே மாதிரி எல்லாருக்கும் பர்சனல் அட்டென்ஷன் கிடைச்சதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். சூர்யா கூட இதையே தான் சொன்னாரு. அதனாலதான் நாங்க இத்தனை ஸ்டாஃப்ஸை வச்சிருக்கோம். அவர் சொன்ன இந்த ஐடியா எனக்கு ரொம்பவே பிடிச்சு. நாக்ஷ், இன்னைக்கு நீ என்னென்ன பண்ண? கார்த்திக், நான் இவனுக்கு கதை சொல்லிட்டு இருந்தேன். நீங்களும் சொல்லுங்களேன். நானா? எனக்கு கதையெல்லாம் சொல்ல தெரியாது. அப்ப சரி, ஒரு பாட்டு பாடுங்க. என்ன அர்ச்சனா இது? மேனேஜர் நம்ம கண்ணுக்கு தெரியற வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நம்ம நடந்துகிட்டு இருக்கணுமா என்ன? இல்லம்மா, அதுக்கான தேவையே இருக்காது. அங்க பாருங்க. சரி போலாம் வாங்க. எதை அமுக்கணும்? அந்த ரெட் கலர் பட்டன்மா. வாங்க. அம்மா, என்னாச்சு? நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? பின்ன டென்ஷன் ஆகாம என்ன பண்றது சொல்லு. நீ தானமா சொன்ன, அதனாலதான் இங்க வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது இந்த இடம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அர்ச்சனா. இங்க யாருக்கும் எதுவுமே தெரியல. போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்னாச்சு மேடம்? ஏன் ரொம்ப கோவமா இருக்கீங்க? ஏதாவது தவறு நடந்துருச்சா? தப்பா? இத நாங்க தப்புன்னு சொல்ல முடியாது. இத நாங்க வேற என்னன்னு சொல்றது? நாங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? யாராவது வந்து எங்களை கவனிச்சாங்களா? கத்து கொடுக்கறதுக்கு, சொல்லி கொடுக்கறதுக்கு? இந்த வயசுல நான் இங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுவும் மெஷின்ல ஏறி. ஏதாவது தப்பா பிரஸ் பண்ணிட்டேன்னா, நான் கீழே விழுந்து எலும்பெல்லாம் உடைஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்க? ஆமா மேனேஜர் சார், நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அம்மா கீழே விழுந்து எலும்பு ஏதாவது உடைஞ்சிருந்ததுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும். இதெல்லாம் உங்களுக்கு புரியாதா? நாங்க வந்து 2 நாள் தான் ஆகுது. எங்களுக்கு மெஷினை எப்படி யூஸ் பண்றது, எதை ஆன் பண்றதுன்னு கூட தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. மேம், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனா நிறைய பேர் இல்ல. இருக்கிறவங்களும் அவ்வளவா சரியில்லை. அப்படின்னா இன்னும் அதிகமான ஆளுங்களை வேலைக்கு எடுத்துக்கலாம்ல? மேடம், புது ஆளுங்களை வச்சு என்ன பிரயோஜனம் மேடம்? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த ஜிம்மை சீக்கிரமா க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு. இதை விட பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஜிம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா மேடம், ஒரு தடவை நீங்க அங்க போய் பாருங்க. உங்களுக்கு அதிகமான டிஸ்கவுண்ட்ஸ் நான் வாங்கி தரேன். அப்புறம் இந்த ஜிம்மை பத்தின ஒரு ரகசிய தகவல் நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? எங்க முதலாளிங்க இந்த ஜிம்ல இருக்கிற மெஷின்ஸை செகண்ட் ஹேண்ட்ல வாங்கியிருக்காங்க. அதனாலதான் எல்லாம் சீக்கிரம் ரிப்பேர் ஆயிடுது. ஆனா 3 மாசத்துல மெஷின்ஸ் எல்லாம் கூட கெட்டு போயிடுமா? செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினா எல்லாம் அப்படித்தான் இருக்கும் மேடம். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. சரி விடுங்க, நீங்க அந்த பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஜிம்ல ஜாயின் பண்ணிடுங்க. சரி. ஆனா அர்ச்சனா, நம்ம ஒரு தடவை போய் பாக்குறதுல தப்பு ஒண்ணு இல்லைன்னு தோணுது. அதுவும் இல்லாம எனக்கு இந்த ஜிம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. மேடம் சரியாத சொல்றாங்க. அதுவும் இல்லாம இங்க இருக்கிற முதலாளிங்க இத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. யாரு கீழே விழுந்தா என்ன, அடிபட்டா என்ன, அவங்களுக்கு தேவை காசு மட்டும் தானே. அதனால இத பத்தி கவலைப்படாம புது மெம்பர்ஸை சேர்த்து விட்டு காசு சம்பாதிக்கிற வழியை தான் பாப்பாங்க. எனக்கு எங்க வேலை செய்யறதுக்கு இஷ்டம் இல்ல மேடம். நானே சீக்கிரத்துல வேலையை விட்டு போறேன். எங்க? அந்த பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஜிம்லயா? ஆமா மேடம்.
அங்க எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாம் புது புது மிஷின்ஸா இருக்கு. நான் சொல்றத கேளுங்க மேடம். தயவு செஞ்சு அந்த ஜிம்ல வந்து ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் நல்ல டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன். நான் ஒண்ணு பண்றேன் மேடம். ஈவினிங் 6 மணிக்கு உங்களுக்கு கால் பண்றேன். அப்போ உங்களுக்கு அந்த ஜிம்மோட எல்லா டீடைல்ஸும் கொடுக்குறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க 6 மணிக்கு வேண்டாம், 8 மணிக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? ஷூர் மேடம். 8 மணிக்கு கண்டிப்பா பண்றேன். வரேன் மேடம். என்ன யோசிக்கிற அர்ச்சனா? இந்த மேனேஜரை பத்தி தாமா யோசிச்சுட்டு இருக்கேன். மேனேஜர் அந்த ஆள் கிட்ட பேசினதை நான் கேட்டுட்டு தாமா இருந்தேன். இங்க இருக்கிறவங்களெல்லாம் அவன் நிறுத்த பாக்குறான். இவ உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஃப்ராடுமா. ஆனா கார்த்திக்கும் அண்ணாவும் இவனை ரொம்ப நம்புறாங்க. ஆமா அர்ச்சனா, நீ ஏன் இவனை 8 மணிக்கு ஃபோன் பண்ண சொன்ன? சாயங்காலம் வரைக்கும் காத்திருந்து பாருங்கம்மா. அப்ப கார்த்திக்கும் வந்துருவாரு, எல்லா விஷயமும் வெளியில வந்துரும்.